விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் இன்று உரையாற்றியிருக்கிறார். நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்பொழுது அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உற்சாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த தாவேக தலைவர் விஜய்க்கு வாகனம் வழியாக அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லக்கூடிய தாவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சாலை மார்க்கமாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது தொண்டர்கள் அங்கு கூடியுள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசலானதும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடந்த முறை வேலூர், அதற்கு முன்பாக சேலம் உள்ளிட்ட இடங்களில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தஞ்சையில் அவர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த இருக்கிறார். இன்று பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்குள் அவர் உரையாற்றுவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்த விஜய் தற்பொழுது சாலை மார்க்கமாக வாகனம் வழியாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் அவருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வாகனம் மீது பூக்களை தூவியும் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். தஞ்சையில் இன்று தாவேக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கும் பொழுது என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது திருச்சியில் தாவேக தலைவர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். தற்பொழுது சாலை மார்க்கமாக வாகனத்தில் அவர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி வந்திருக்கிறார். அவர் மக்கள் சந்திப்பு வந்து 11 மணிக்கு நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. மக்கள் நிர்வாகி சந்தித்தனர். அதற்கு 4900 பேர் மட்டுமே பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதில்ல. நேரமான அனுமதி, அதாவது காவல்துறை அனுமதி அளித்தது அனைத்து மக்களுமே அந்த மக்கள் சந்தை கூட்டத்திலிருந்தே வந்து பார்க்க முடியுது. ஆனால் இங்கே அந்த பூசல் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம், பூதலூர் வட்டம், திருவையாறு உட்கோட்டம், செங்கிப்பட்டி காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றதற்கான மகிழ்ச்சியாகவே மாவட்ட நிர்வாகிகளோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR குறியீட்டினை நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள அந்த QR குறியீடு நுழைச்சீட்டு காண்பதால் மட்டுமே உள்ள அனுமதிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் QR குறியீடு அனுமதி சீட்டானது தேர்வு செய்யப்பட்ட கழக நிர்வாகிகளுக்கே மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான QR குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. எனவே இவர்கள் யாரும் கண்டிப்பாக வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனிலோ அல்லது வேறு வகையிலோ வாகனங்களிலோ பின்தொடர்வதை அறவே தவிர்த்திட வேண்டும் எனவும் காவல்துறை வழிகாட்டு நெறிமுறையின்படி குறிப்பாக மக்களுக்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் QR குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு நிகழ்ச்சி கலந்து கொள்ள உள்ள கழக நிர்வாகிகள் தேவையான குடிநீர் மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் குறிப்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்காக நிர்வாகிகளின் வசதிக்காக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழல் தரும் வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதேபோல் பங்கேற்பாளருக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸ்களிலும் காவல்துறை அறிவுறுத்தலின்படி 80% அளவில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படும் எனவும், அனுமதி சீட்டு இல்லாத கழகத்தோடு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது. நிகழ்வு நடைபெறும் இடத்துக்கு 11 மணிக்கு சென்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கடந்த முறை வேலூரில் பங்கேற்ற போது பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்த ஆளுங்கட்சிக்கு அதே போல இந்த கூட்டத்தில் எது போன்ற விமர்சனம் முன்வைப்பார், மேலும் கூட்டணி குறித்து தெரிவிப்பாரா? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தெளிமறைவில் பேச்சு நடத்தி வருவதாக சூசகமாக தெரிவித்தாலும் கூட காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி வெற்றிகரமாக இறங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தனித்து போட்டியிடப் போகிறார்களா அல்லது கூட்டணி குறித்து ஏதேனும் தெரிவிப்பாரா, அல்லது ஏற்கனவே கடந்த 2 நாள் முன்பாக நாங்குநேரியில் நடந்த சம்பவம் தொடர்பாக அவர் ட்விட்டர் வாயிலாக பதிவு செய்தார்.
சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனை குறித்தும் இவர் குறிப்பாக ஆளும் அரசை விமர்சிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நீட்டிருக்க. விஜய் என்ன பேச போகிற எதிர்பார்ப்புக்கு இடையில இன்னும் சற்று நேரத்திலே இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது சனோமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் தற்பொழுது விஜய் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். அங்கிருந்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் செல்லவுள்ளார். விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு 52 நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியானது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் சேலம், வேலூரை தொடர்ந்து தற்பொழுது தஞ்சையில் இந்த கூட்டமானது நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது திருச்சி விமான நிலையம் முன்பு கட்டுக்கடங்காமல் காணப்படும் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் திணறி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தற்பொழுது அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் செல்லவுள்ளார். விஜயின் வேன் நகர முடியாத வண்ணம் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சூழ்ந்து உற்சாக முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். வழியெங்கும் தாவேக கொடியுடன் அக்கட்சி தொண்டர்கள் தளபதி என்று முழக்கமிட்டவாறு விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை அருள் வழங்க கேட்கலாம். அருள் வணக்கம். தற்பொழுது விஜய் திருச்சி வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தற்பொழுது உற்சாக வரவேற்பு அளிக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் ஐயாசாமி பட்டியல் நிர்வாகிகளை இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் சந்தித்து உரையாற்றவுள்ளார். தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சை செங்கிப்பட்டியில் தொடங்கவுள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையம் வரை தனி விமானத்தில் புறப்பட்ட விஜய் தற்பொழுது அங்கிருந்து வாகனம் மூலம் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன் வணக்கம். கூடுதல் விவரங்கள். மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயாசாமி பட்டியில் தற்போது நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் கூட்டமாக அதற்கான ஏற்பாடுகளை தஞ்சை மாவட்டத்தை அவர்களுக்கு 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதித்து இந்த கூட்டத்திற்கு அனுமதி என்பது அளிக்கிறது. இந்த பகுதி அதாவது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பகுதி அமைந்திருப்பதால் இந்த பகுதிக்கு தற்போது 4900 நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டு அவர்களுக்கு இந்த QR கோட் என்பதற்கான அடையாள அட்டையும் தயார் செய்யப்பட்டு வழங்கியிருக்கிறார்கள். தொண்டர்கள் வருகை என்றது கிட்டத்தட்ட 15 ஏக்கர் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதாவது அந்த கூட்டத்திற்கு வருகின்ற வாகனங்கள் நிறுத்துமிடம் என்பது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்காக அந்த வசதி என்பது அவர்களுக்கு செய்யப்பட்டிருந்தது. 9 ஏக்கரில் நிர்வாகிகள் அமர்வதற்காக மேற்கூறிய பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தது. 15 ஏக்கரில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டு அதற்கான நிகழ்வு என்பது இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. தற்போது தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக வருகை நடத்தக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. குறிப்பாக விமான நிலையத்தில் அதிக அளவு ரசிகர்கள் வெளியே இருந்திருக்கார்கள். அந்த பகுதியில் அவர்களுக்கு பண வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடியுது. வழக்கம் போல எல்லா பகுதியிலுமே விஜய் வரும்போது எந்த கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் என்பது சாலைகள் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை வரும் வழியில் அதாவது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அவர் வரும்போது இருக்கக்கூடிய பதைகள் என்பது வரவேற்பு பதைகள் என்பது அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி என்பது பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது தேர்தல் களம் தமிழகத்துல சூடப்பிடித்திருக்கு. என்றால் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக
தொடர்ச்சியாக அந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்களை கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அந்த கூட்டணி வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் தமிழக வெற்றிக் கழக கட்சி யாருடன் கூட்டணி என்ற கேள்வியை எழுந்தது. விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன். விஜயின் வேன் நகர முடியாத வண்ணம் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சூழ்ந்து தற்பொழுது விஜயை உற்சாகமாக வரவேற்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.